பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும்னு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். அதுவும் இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் வச்சு தான். இதை பற்றி நான் ரிவ்யூ எல்லாம் கொடுக்க மாட்டேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாமா அர்த்தோடைய பாடி லோஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஸ்கின்னுக்கு இது சூட்டே ஆகலை. எனக்கு தான் இந்த ஸ்மெல்லு பிடிக்கலன்னா என் குழந்தைங்களுக்கு போட்டால் அவங்களுக்கும் இந்த ஸ்மெல்லு பிடிக்கல சுத்தமாகவே. இது ஏதோ ஒரு கெமிக்கல் ஸ்மெல் மாதிரி இருக்குது. சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல. சரி காலி பண்ணுற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோமே. அதனால் வீட்டுக்கு அண்ணன் வந்திருந்தான். அவன் சட்னி பொடி எடுத்துகிட்டு வந்திருந்தான். அம்மா எப்போவுமே எதனா ஒன்று கொடுத்து அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி சட்னி பொடி கொடுத்து அமுச்சிருக்காங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இதுவும் தான். அம்மா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். ஒரு மாதத்துக்கு இது சட்னி பொடி வச்சு லஞ்ச் பாக்ஸ் போட்டு இட மாட்டேனா. அப்புறமா வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மில்லட்டுக்கு தோசைக்கு ஊற போட்டிருந்தேன். இதையும் சேர்த்து அரைச்சிருவேன். எப்பவுமே ஒரு ஜார் மட்டும்தான் அரைப்பேன். ஏன்னா நிறைய நாள் வச்சா அதை நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டோம். அப்புறம் எனக்கு ஃபேவரட்டான இந்த அம்மா வந்திருந்தாங்க. இவங்கக்கிட்ட தான் நான் கோல மாவெல்லாம் வாங்குவேன். நான் பேக்கெட்டெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு பிடிக்கிறதில்ல. ஒரு 5 வருஷமாக இவங்கக்கிட்ட கோல மாவு வாங்குறேன். காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. நான் பிஸியாக இருப்பேன். காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு அப்படியே வியாபாரத்தை முடிச்சிட்டு மறுபடியும் எனக்கு கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்.